அந்த கிரைட்டீரியா அடிக்கடி உள்ள பேச்சுவார்த்தை நடக்குது. நம்ம பாஜக வந்து மொண்டை வீங்கிரும், ஓடிரும். இது பாரு, ஏற்கனவே நான் ஒருத்தரை நம்பி ஏமாந்துட்டேன் தமிழ்நாட்டில், நீ அப்படி உடம்பு சரியில்லைன்னா என்னை ஏமாற்ற முடியாது, கையாட்டு காலாட்டு கையாட்டு தலையை இங்கே பாரு, இது தெரியுதா எத்தனை தெரியுதா, வா எலெக்ஷனில் நிற்கிறேன்னு மிரட்டிக்கிட்டே இருக்காங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து எனக்கு உடம்பு சரியில்லை வரட்டா அப்படின்னு ஜூட் விட்டார் அவர் அசால்ட்டா. நம்ம ஆள் வந்து அதையும் செய்ய முடியாது. நீங்கள் ஆக்டிவாக இருக்கிறன்னா ஃப்ளைட்லேருந்து இப்படிங்கிற அதெல்லாம் நிற்கலாம் வா அப்படின்னு தூக்கிடுவானுங்க. ஆள் வந்து நிற்பாரா நிற்கலையாங்கலாம் மிரட்டி நிற்க வச்சுருவாங்க. ஆனால் 40% வந்து நாள் வந்து மைண்ட் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ என்டிகேக்கும் தான் நிலையை தக்க வச்சுக்கணுங்கிற எண்ணம், அவ்வளோதான். இப்போ இந்த பக்கம் விஜய்க்கும் அதே தான். நீங்கள் வந்து ஒரு விஜய்க்கு வந்து என்ன பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு வந்து வரும்? ஒரு தொகுதியிலையும் ஒரு கணிப்பு படி சொல்லு, ஒரு 10,000 ஓட்டு வரும். 5,000லேருந்து 10,000 ஓட்டு வாங்குவாங்க ஒரு தொகுதியிலையும், அவ்வளோதான். பர்சன்டேஜ்னு பார்த்தா 5, 4லேருந்து 6, அவ்வளோதான். 4, 5, 6. நீங்கள் எப்படி இவ்வளோ தீர்க்கமாக அதை சொல்கிறீங்க? ஆக்சுவலாக என்னன்னா ஒரு 7%, இப்போ உங்களுடைய நாம் தமிழர் வந்து 7% தான். இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-21% அதை வாங்குவாங்க. ஏன்னா விஜய்க்கு ஒரு பெரிய கிரேஸ் இருக்குது. இப்போ அண்ணன் சீமானண்ணா வந்து ஆள் தோட்ட பூபதி என்னடா அது மாதிரி பாட்டெலாம் பண்ணதில்லை, பட் அவர் பண்ணியிருக்காருல்ல, அந்த ஒரு கிரேஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இங்கே சாட் ஜிபிடிலே போட்டுருவோம். சாட் ஜிபிடியில் இதெல்லாம் வருதா? 234 தொகுதியில் எல்லா தொகுதியிலையும் 10,000 ஓட்டு வாங்கினா எத்தனை % வரும் அப்படின்னு சும்மா போட்டோம்னா, சும்மா போட்டு பார்ப்போம் வருதான்னு. இதை காரிகிரி துப்புனாலும் துப்பு. இவனை வந்து மனசில் முதல்ல வந்து டேய் சாட் ஜிபிடி ஃப்ரீயாக இருக்கியா, ஃப்ரீயாக இருக்க மச்சான் சொல்லுடா அப்படிலாம் சொல்லுவான். அப்படி செட் பண்ணதுக்கப்புறம் தான் வரும். வருங்க 5% வருது. 5% நான் சொன்ன கணக்கில் இருக்கு. நீங்கள் ஏதோ ஃபீட் பண்ணி வச்சுருக்கீங்க. சீச்சி இல்லை வாய்ப்பே இல்லை. அது வந்து கேட்டிருக்கு. நாம வந்து யாருக்கிட்ட இருக்கோம்? நம்ம சேட்ட இருக்கோம். சே வந்து எப்படி பேசுவாப்புல, சே சந்தோஷப்படுத்துற மாதிரி. சார் உங்களை சந்தோஷப்படுத்துற மாதிரி இது பேசுது. அதாவது 5% வந்து தலைவனுக்கு வரும். 234 ஒவ்வொரு தொகுதியிலையும் 2 லட்சம் வாக்குகள் இருந்தும் என்றால் ஒரு 2 லட்சம் இருந்தாலுமே 5% தான் வருதா? புரியல. ஓகே, நீ எப்படி இருந்தாலும் சரி. ஏன் நான் அந்த 10,000 வாக்கு வரும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, நான் ரொம்ப அதிகமாக சொல்கிறேன். பல இடங்களில் டெபாசிட்டே இருக்கு, பல இடங்களில். அப்படியா? ஆமாம். நீங்கள் தாவேகாவுக்குன்னு அறியப்பட்ட முகங்கள்னு பார்த்தா வெறும் 10 தான்.